பாண்டியன் ஷோ சீரியலில் நம்ம செந்தில் இன்னைக்குனாச்சும் மீனாவை கூட்டிக்கிட்டு வெளியில் போயிட்டு சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளானை போட்டால் அதுக்கும் நம்ம பாண்டியன் ஃபோன் பண்ணி ஆப்பு வைக்கிறாரு. அவங்கள பார்க்கணும் இவங்கள பார்க்கணும், போய் பேசாமல் போயிட்டு நான் சொல்கிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லி செந்தியில் வேலைக்கு அனுப்பி வச்சிடுறாரு. இங்கே இது நடந்துக்கிட்டு இருக்க இங்கே தங்கமயில் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா சரவணனுக்கும் அவங்க மாமாவுக்கும் சாப்பாடு கேரியரில் எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு சரவணனுக்கிட்ட கதிர் என்னைய இப்படி பேசிட்டாரு, நீங்கள் கதிரை பார்த்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி கதிரை பற்றி வந்து பார்த்திங்கன்னா தப்பு தப்பாக ஓட்டி வைக்கிறாங்க. அதே மாதிரி அங்கே மளிகை கடைக்கு போயிட்டு பாண்டியன்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கோமதி அத்தையை பற்றி வந்து பார்த்திங்கன்னா தப்பு தப்பாக சொல்லி என் மேலே எல்லாருமே கோச்சிக்கிறாங்க, என்னை திட்டுறாங்க, நீங்கள் தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே கோமதியை பற்றி போட்டு கொடுக்கறது. இந்த மாதிரி சரியான வில்லத்தனமெல்லாம் நம்ம தங்கமயில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கே சிறகடிக்க ஆசை ரோகிணியை விட கேவலமான கேரக்டராக கொண்டு போயிடுவாங்க போல் இந்த தங்கமயிலோட கேரக்டரு. ஸோ இங்கே மீனா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க, செந்திலை காணோம். செந்திலுக்கு ஃபோன் பண்ணால் நான் அப்பா சொன்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே டைமில் நம்ம ராஜி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இதாக மனசு கஷ்டமாக இருக்கிறதுனால மீனாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்த உண்மை எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னிய எபிசோடை பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு. இனி அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.